அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து. 30வது வசனத்தை பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் திருச்சபை மக்களோடு கூடி ஜெபித்த ஜெப பகுதியை இந்த பக்கத்தில் நம்ம நினைச்சலாம், அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். அவங்க மிரட்டப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள். இயேசுவை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் எவ்வளவேனும் பிரசங்கிக்க கூடாது என்பதை உறுதியாக அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, கட்டளையிட்டாங்க. இப்போ பாருங்கள், இவங்க வந்த உடனே அப்போஸ்தலர்கள் சபையெல்லாம் கூடி வர செய்து பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு என்ன செஞ்சாங்களாம், ஜோமன். சங்கீதம் 2 கோட் பண்ணி ஜோம் பண்ணுறாங்க. இப்படி ராஜாக்கள் கூடி ஏகமாய் கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த வசனத்தெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்க, ஜோம் பண்ணுறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்குது, அதனுடைய முடிவு அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்யுது, அசைது. பரிசுத்த ஆவியினால் எல்லாம் நிரப்பப்பட்டு முழு தைரியத்தோடு என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக என்ன செஞ்சாங்களாம், சாட்சி கொடுத்தாங்க. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவங்க எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் இருந்தது. அவர்கள் யாரும் தங்களுடையதுன்னு என்ன செய்யலை, சொல்லலை, பொதுவாய் வைத்து என்ன செஞ்சாங்க, அனுபவித்தார்கள். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம் பார்க்கணும். இப்போ குறிப்பாக அவர்கள் ஜெப குறிப்பை இந்த ஜெபத்தில் பயன்படுத்தினதை நாமும் பயன்படுத்தினால் நம்முடைய இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய திருச்சபையிலும் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் நடைமுறைப்படுத்துவார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதன்படியே செயல்படுவார். அப்போ இவங்க அந்த 30வது வசனத்தில் ஒரு 3 காரியத்தை வலியுறுத்தி ஜெப குறிப்பாக ஆண்டோட்ட சொல்லி ஜெபிக்கிறாங்க பாருங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. அப்போ நம்ம சபையில் என்ன ஜெபம் பண்ணணும், இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையாக கூடி வரும்போதெல்லாம் ஜெபிப்போம், ஆண்டவர் எங்கள் சபையில் அல்லேலூயா அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் நாமத்தில் நடக்கணும். அல்லேலூயா. எங்கள் ஊரில் நாங்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி அற்புத அடையாளங்களை செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அற்புத அடையாளங்கள் நம்முடைய விளம்பரத்திற்கு அல்ல, நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்கு அல்ல, நாம் மிகவும் பெரியவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு அல்ல, நாம் பெருமைப்படுவதற்கு அல்ல, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவது. அப்போஸ்தலர்கள் இதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க, ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் மகிமைப்பட்ட போது அதை அவங்க தொடவே இல்லை. இது எங்களால் தான் சொல்லவே இல்லை. பேதுரு சொல்கிறான் பார்த்தீங்களா, நீங்கள் இப்போ நடக்க முடியாத ஒரு மனிதனை பார்க்குறீங்க, இது எங்களுடைய சுய பக்தியினாலும் கிடையாது, இது எங்கள் சுய சக்தியினாலும் கிடையாது, நீங்கள் கொலை செஞ்ச இயேசுவின் நாமத்தினால தான். அந்த நாமத்தின் மேலே உள்ள விசுவாசம் இவனுக்குள்ள ஆவியானவரால் உண்டானதுனால தான் இந்த சர்வாங்க சுகம் இவனுக்கு என்ன செய்தது, கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. இன்னிலேருந்து இது ஒரு ஜெப குறிப்பாக நமக்கு மாறட்டும். எங்கள் சபையில் இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அப்படி அவங்க ஜெபம் பண்ணதுனால அவங்க கூடியிருந்த இடங்களிலெல்லாம் அற்புதம் நடந்தது. தேவாலயத்தில் மாத்திரமல்ல, பட்டணங்களிலே, கிராமங்களிலே, எங்கெல்லாம் அவங்க ஜனங்கள் கூடி வந்தாங்களோ அந்த இடங்களிலெல்லாம் இயேசுவின் நாமம் பயன்படுத்தப்பட்ட போது அற்புதங்கள் அடையாளங்கள். அப்போ வீட்டு ஜெபம் நடந்தாலும் அங்கே அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. ஒரு ஏரியா ஜெபம் நடந்தாலும் அங்கே அடையாளத்தோடு இயேசுவின் நாமம் மகிமைப்படணும்.
சபையில் ஒரு நபர் புதிதாய் வர்றாங்களா, இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். அப்போ நம்ம விரும்புவோம் நம்முடைய நாட்களில் ஆண்டவர் அற்புத அடையாளத்தை என்ன செய்யணும், செய்யணும். ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. அப்போ வியாதியஸ்தர்கள் சுகமாகணும், ஆண்டுடைய தழும்புள்ள கரம் நீட்டப்படணும். அவருடைய தழும்புகளால் தான் குணம் சுகம் அப்படின்னு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் என்ன செய்கிறாரு, எழுதுறார். இன்னைக்கு வியாதிக்கு பஞ்சமே இல்லை, அப்படிதான் நோய்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு விதத்தில் சரீரத்தில் அவங்களுக்கு என்ன இருக்குது, பலவீனங்கள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது. மருத்துவமனைகளுக்கு அவர்கள் சென்று சிகிச்சை என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது அல்லது தேவ பிள்ளைகளாகிய நாம் யாரையாவது ஒரு வியாதியத்தை சந்திக்கும் போது அவருடைய குணமளிக்கும் வல்லமை அவருடைய கரத்தின் மூலமாய் வெளிப்படணும். அல்லேலூயா. பிணியாளிகளை குணமாக்கும்படி ஆண்டவருடைய கரம் என்ன செய்யணுமா, அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்கள் சுகமளிக்கும் கரம் அந்த வல்லமையோடு பிணியாளிகள் மேலே என்ன செய்யட்டும், வெளிப்படட்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வியாதியஸ்தர்களெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்யணும், குணமாக்கணும். நிறைய பேருக்கு அற்புத சுகம் கிடைக்கணும். அப்படி அந்த அற்புத சுகம் கிடைக்கணும், நம்ம அதற்காக ஒருமனப்பட்டு என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாருக்குள்ள அந்த ஏக சிந்தை என்ன செய்யணும், வரணும். ஹல்லேலூயா. அப்போ சபையினுடைய ஒரு ஜெப குறிப்பாக இது மாறட்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஒரு ஜெப குறிப்பாக இது மாறட்டும். பிணியாளிகள் சொஸ்தமாகத்தக்க உம்முடைய கரத்தை நீர் நீட்ட வேண்டும் ஆண்டவரே. அந்த வல்லமையுள்ள கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலிருந்து சுகமளிக்கும் வல்லமை வியாதியஸ்தர்கள் மேல் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இப்படி நம்ம சொல்லி என்ன செய்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் வியாதியஸ்தர்களை குணமாக்குவார். மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதியஸ்தர்களை கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார். இப்படி நாம் ஜெபித்து அவர்களுக்காக தேவனுடைய கரம் நீட்டப்படட்டும் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அற்புதம் நடக்கும், அவர்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும். மூன்றாவது அவங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும். ஆமென். இது கடைசி காலம். வஞ்சனையான போதனைகள், கள்ள போதனைகள், ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி போதனைகள், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போதனைகள் எல்லாம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்கிறாங்க, முழு தைரியத்தோடு உங்கள் வசனத்தை உங்களுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும், சொல்லணும், அதற்கு அனுக்கிரகம் செய்தரணும். அடி உள்ளது அப்படிங்கிறதுக்காக வசனத்தை மாற்றிடக்கூடாது. உபத்திரவம் வருது அப்படிங்கிறதுக்காக சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. சத்தியத்தை சொன்னால் சபை விட்டு இவங்க போயிடுவாங்கங்கிறதுக்காக சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. சபைக்கு உபதேசிக்க வேண்டிய சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிந்திருக்க வேண்டிய உபதேசத்தை ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் அப்படிலாம் நிச்சய முடியாது, சொல்ல முடியாது, உபதேசிக்க முடியாது. ஏன்னா சபைகள் பெருக்கிட்டு இந்த சபையில் நான் இன்னொரு சபைன்னு போயிடுவான். அப்போ ஆத்துமாக்களை நான் என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டைலூட் பண்ணிடக்கூடாது. போதகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, கலப்பாக்கிடக்கூடாது. அதனுடைய தரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இங்கே சபையை விட்டு வேறு சபைக்கு போயிடுவாங்கிறதுக்காக இப்படி சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லலைன்னா அந்த ஆள் இங்கே தான் இருக்கும், எங்கே போகாது, பரலோகத்துக்கு போகாது. அதனால் உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு என்ன செய்யணும். ஏன்னா அவங்க உயிர் தெழுதலை சொல்லாதன்றான். இயேசுவை பற்றி பெருமையாக என்ன செய்யாத, பேசாத. வேற உன்னையை பற்றி நீ பேசியா, உன் குடும்பத்தை பற்றி பேசியா, உன் சபையை பற்றி பேசியா, ஆனால் யாரை பற்றி பேசாத, இயேசுவை பற்றி பேசுறதுக்கு தான் ஊழியமே. அல்லேலூயா. நீங்கள் நல்ல மேடைகளில் கவனித்து பாருங்கள், நிறைய பிரசங்கங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கு, அவர்கள் அதை பேஸ் பண்ணி தான் தங்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய பின்னணியத்தையும் தான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தங்களுடைய பெருமைகளை தான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க. நான் அங்கே போனேன், நான் இங்கே வந்தேன், கர்த்தர் என்ன அங்கே கொண்டு போனார், இங்கே கொண்டு போனார், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன், கர்த்தர் என்ன கொண்டு இதை செஞ்சார், என்ன கொண்டு அதை செஞ்சார். அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. இயேசுவை பிரசங்கம் பண்ணணும், இயேசுவின் அன்பை சொல்லணும், இயேசுவின் உபதேசங்களை சொல்லணும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததை பிரசங்கிக்கணும். அவர் மறுபடி வரப்போகிறத என்ன செய்யணும், சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும். அதற்கு ஊழியக்காரர்களுக்கு என்ன வேணும்,
தைரியம் வேணும். அல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சபை அதற்காக ஜெபிக்கணும். விசுவாச பிள்ளைகள் அதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம். இதெல்லாம் மனசில் வச்சு சபையில் இந்த 3 காரியம், அற்புத அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கணும். பிணியானிகள் சொஸ்தமாகத்தக்க அவருடைய கரம் என்ன செய்யணும்? நீட்டப்படணும். ஊழியக்காரர்கள் முழு தைரியத்தோட பிரசங்கம் பண்ணணும், வசனத்தை பிரசங்கம் பண்ணணும். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபம். நம்ம சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கணும். நம்முடைய திருச்சபையை கர்த்தர் அப்படி ஒரு சபையை என்ன செய்யணும்? மாற்றணும். அதை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் நிச்சயம் அப்படியே செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, நாங்கள் இப்படி முதல் நூற்றாண்டு திருச்சபை இருந்தது போல இருக்கணும்னு விரும்புகிறோம்ப்பா. அதற்காக நாங்கள் இந்த வசனத்தை மையமாய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அப்படி எங்கள் சபையில் இருக்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.